ஸோ ஏஏபிஎல் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை நான் கொடுக்குறேன். நான் இந்த மாதிரி உங்களுக்கு அனலைஸ் பண்ணி வந்துடும். ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து போயிட்டு இருக்குன்னு வந்துடும். டெக்னிக்கல் அனலைசிஸ் ஃபுல்லாக இருக்கும், ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து என்ன சொல்லுன்னா, ஹோல்டு பண்ணுங்க, கான்ஃபிடன்ஸ் வந்து 60 இருக்கு. ஸோ இவ்வளோதான். இதுதான் வந்து எண்டு டு எண்டு ஒரு ஸ்டாக் அனலிசிஸ் ஏஜென்ட். ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் அனலிசிஸ் ஏஜென்ட் தான் வந்து எண்டு டு எண்ட் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கோடைய சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அதை வந்து அது அனலைஸ் பண்ணி ஒரு டெக்னிக்கலாக ஒரு அனலிசிஸ் பண்ணும், அதே மாதிரி ஃபண்டமெண்டலாக அனலிசிஸ் பண்ணும். இதை கம்பைன் பண்ணி இதை பை பண்ணலாமா, சேல் பண்ணலாமா, இல்லை ஹோல்ட் பண்ணலாமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் பர்டிகுலராக கொடுக்கும். இது என்னென்ன கீ இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம்னா, RSI அப்புறம் MACD இந்த மாதிரி நிறைய கீ இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி இதை டெக்னிக்கலாக வந்து ரொம்பவே அனலைசிஸ் பண்ணும். இது முழுக்க பார்த்தீங்கன்னா லேர்னிங் பர்பஸ்க்காக தான். ஸோ இது எந்த ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்கும் யாருமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து ராங்கான டேட்டா கொடுத்து உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஏஜென்ட் பில்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களால் கஸ்டமைஸ் பண்ணி ஏஜென்ட் எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லேர்னிங் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட் வந்து நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் நிறையாவே லேர்ன் பண்ணிக்குவீங்க, என்னென்ன மாதிரிலாம் நம்ம ஏஜென்ட் கஸ்டமைஸ் பண்ணி பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் இதே மாதிரி நீங்கள் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அண்ட் கோர் ஏஐ லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட கம்யூனிட்டியில் ஏஐ ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று யூடியூப்லேயே இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்கே வந்து இது பற்றின பிளேலிஸ்ட் எல்லாமே ஃப்ரம் த ஸ்க்ராச் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கோர் ஏஐ வந்து ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நீங்கள் கோர் ஏஐ லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த OS, JSON இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து தேவைப்படும். எதுக்குன்னா அவுட்புட்டை பாஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே async IO அப்படிங்கிறது எதுக்குன்னா, இப்போ ஒரே நேரத்தில் மல்டிபிள் ஒர்க் வந்து நடக்கணும். எனக்கு டேட்டாவும் ஃபெச் ஆகணும், அதே நேரத்தில் ஏஜென்ட் ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருந்தால் தான் எனக்கு அனலைசிஸ் வந்து ப்ராப்பராக நடக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோஜனில் ரெடி பண்ணுற ஒரு ஏஜென்ட்டை ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு async IO அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவா? ஸோ அடுத்து டேட் டைம், டைப்பிங், நம்பை பாண்டாஸ் நம்மளோட டேட்டா, அதாவது நமக்கு கிடைக்கிற டேட்டா வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா Yfinance. இந்த பர்டிகுலர் பேக்கேஜ் தான் நம்ம இந்த மாதிரி டேட்டா, அதாவது ஸ்டாக் ரிலேட்டட் டேட்டாவை கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு பிப் இன்ஸ்டால் Yfinance அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம்லிட்டு அண்ட் நிறைய ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா RSI இண்டிகேட்டர், அப்புறம் MACD இந்த மாதிரி நிறைய டெக்னிக் இருக்கும். இந்த மாதிரி டெக்னிக் தான் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க, இதை வந்து நம்ம செல் பண்ணலாமா, பை பண்ணலாமா, ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பைத்தானில் என்ன இருக்குன்னா அதுக்கான பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா TA மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ்குள்ளே RSI இண்டிகேட்டர் இருக்குது. அண்ட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு MACD அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆட்டோஜெனை வச்சு நம்ம ஏஜென்ட் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோஜன் ஏஜென்ட் சேட்லேருந்து .agents இந்த அசிஸ்டன்ட் ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணிக்கணும். ரவுண்ட் ராபின் குரூப் சேட் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா டோட்டலாக 2 ஏஜென்ட் இருக்க போகிறாரு. ஒருத்தர் வந்து ஸ்கிராப் பண்ண போகிறாரு. ஓகேவா? ஸோ ஸ்கிராப் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், அடுத்த ஏஜென்ட் ரன் ஆகும், அந்த டேட்டாவை வச்சு எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இது ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு, ஒருத்தர் இன்னொரு ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருப்பார். ஸோ அப்படி இருக்கிறதுனால இதை வந்து ரவுண்ட் ராபின் குரூப் சேட் அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட் கீழே தான் பில்ட் பண்ண போகிறோம். அண்ட் OpenAI சேட் கம்ப்ளீஷன் நம்ம மாடலை கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரீம்லிட்டோடைய செட்டப், அந்த பேஜோடைய கான்ஃபிக் ஸ்டாக்ஸ் அனலிஸ்ட் ஏஜென்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கான டைட்டில் அண்ட் கேப்ஷன் இது மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது OpenAPI கீ வந்து கான்ஃபிகர் பண்ணணும். உங்களோட OpenAPI கீ ஆர் எனி கீ நீங்கள் வந்து ஜெமினி யூஸ் பண்ணலாம், கிராக் யூஸ் பண்ணலாம், ஓப்பன் ரவுட்டரில் இருக்க கீ யூஸ் பண்ணலாம். எந்த ஃப்ரீ கீ நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி அந்த .env ஃபைல்லேருந்து லோட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ அதான் வந்து சேஃப்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இனிஷியல் ஸ்டேட். இது எதுக்கான கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுடைய செஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து ப்ராப்பராக போகிறேன். இந்த செஷன்லாம் ஏன் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆட்டோஜன் வச்சு ஒரு ஏஜென்ட் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரீம்லிட் அப்ளிகேஷனை கொண்டு போய் வெப்பாக இன்டெகிரேட் பண்ண போகிறீங்க. அப்போ இந்த செஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டயத்தில் மட்டும் தான் ரன் ஆகணும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா இந்த அப்ளிகேஷன்ஸை நம்ம என்டையராக எண்டு டு எண்டாக ஒரு ஸ்கேலப் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த செஷன் அப்படிங்கிறதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டேட்டா. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும்.
ஃபெட்ச் ஸ்டாக் டேட்டா. இந்த ஸ்டாக் டேட்டா ஃபெட்ச் பண்ணுறதுக்கு நம்ம இம்போர்ட் பண்ண ஒய் ஃபினான்ஸ், அந்த ஒய்எஃப் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்ல, அதில் டிக்கர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த டிக்கரில் வந்து நம்ம சிம்பிள் கொடுப்போம். இப்போ ஒரு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த ஒரு சிம்பிளுமே எப்படி இருக்கும்னா, இப்போ டாடா ஸ்டீலுக்கு ஒரு சிம்பிள் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அயன், கோல்டு இது எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சிம்பிளை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஃபுல்லாக டைப் பண்ணணும் கிடையாது. அந்த சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணால் அந்த பேக்கேஜில் போய் செக் பண்ணி அதுக்கான டேட்டா வந்து ஈஸியாக ஸ்கிராப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் டேட் டைம் அண்ட் ஹிஸ்ட்ரி. இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட். இப்போ வந்து உங்களுக்கு 1 இயர் டேட்டா வேணுமா, 3 மந்த்ஸ் பிஃபோர் டேட்டா வேணுமா, 6 மந்த் பிஃபோர் டேட்டா வேணுமா, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணால் இது ஹேண்டில் பண்ணும். இந்த ஹிஸ்ட்ரிங்கிறத ஹேண்டில் பண்ணி அதுக்கான டேட்டாவை ப்ராப்பராக உங்களுக்கு ஃபெட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ இது எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய 3 நம்ம இம்பார்ட்டண்டான ஒன்று இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் அண்ட் கேஷ் ஃப்ளோ. இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஜேசனில் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஹிஸ்டோகிராமை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்குன்னா அட்லாஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவுட்புட், அதாவது நம்மளோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் பிளாட் ஆகும். இந்த கிராஃப் பிளாட் ஆகிறதுக்கு எது காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபெட்ச் பண்ண டேட்டாவை இந்த 3 வேரியபிளில் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு பர்டிகுலர் லைன் பிளாட்டை வந்து நம்ம பிளாட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போனா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ். ஸோ அந்த வந்து கிராஃப் வரைஞ்சிட்டோம். கிராஃப் வரைஞ்சதுக்கப்புறம் அதில் இண்டிகேட்டர் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இண்டிகேட்டர் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இந்த ஸ்டாக் எவ்வளோ போயிட்டு இருக்கு, இன்னும் எவ்வளோ போகும் அப்படிங்கிறத. ஸோ அந்த இண்டிகேட்டருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டொமைன் நாலேஜ். ஓகேவா, அந்த டொமைனில் அந்த ஸ்பெசிஃபிக்காக ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து இது பர்டிகுலராக தெரியும். இந்த மாதிரி SMA 20 இருக்குது, SMA 50, SMA 200 அந்த மாதிரி ரோலிங் மீன் கண்டுபிடிச்சி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா RSI இண்டிகேட்டர்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த RSI இண்டிகேட்டர்கிட்ட கொடுத்து இந்த MACD வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டொமைன் நாலேஜ். இதில் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல உங்களோட நாலேஜையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் டிடெக்ட் பண்ணு அப்படிங்கிறத ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டாக பைத்தானில் இருக்கும். அப்படி இல்லைனாலும் நம்மளே என்ன பண்ணிக்கலாம்னா மேனுவலாகவும் கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு அதோட கோர் வந்து அதிகமாக தெரிஞ்சிருந்தா ஓகேவா. ஸோ இதை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம எண்டு டு எண்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த ஃபுல் டீட்டெயில்ஸாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸ்டாக் அனலைஸ் பண்ணி இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது என்ன ப்ரிடிக்ட் ஆகும் அப்படின்னா இதை பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, ஹோல்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரைஸ் என்ன, SMA 20, 50 எவ்வளோ இருக்குது, 200 எவ்வளோ இருக்குது, RSI இண்டிகேட்டர் என்ன சொல்லுது, MACD சிக்னல் என்ன, ஹிஸ்டோகிராம் என்ன, ஹை என்ன, அப்புறம் வேல்யூம் ரேஷியோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி வேல்யூம் முதற்கொண்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக இந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிடும். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ். இப்போ வந்து டெக்னிக்கலாக வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. நம்ம நார்மலாக வந்து ஒரு ஸ்டாக் ஏஜென்ட் பில்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 2 இருக்கும். ஒன்று டெக்னிக்கலு, இன்னொன்று ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இது வரைக்கும் டெக்னிக்கல் பார்த்தோம். இப்போ ஃபண்டமெண்டலாக என்னென்ன அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட மார்க்கெட் கேப் என்ன, ப்ரீ ரேஷியோ என்ன, ஃபார்வர்ட் பி என்ன, பிபி ரேஷியோ, டிவைடண்ட் ஈல்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பில்ட் ஏஜென்ட். இந்த இடத்துல தான் மெயின். இப்போ நம்மகிட்ட ஒரு ஸ்டாக் டேட்டா கிடச்சிருச்சு. ஓகேவா, அந்த டேட்டா வந்து நம்ம வாங்கிட்டோம். அந்த டேட்டா வாங்கிட்டு அதை வச்சு டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரெண்டையுமே எடுத்துட்டோம். ரெண்டையுமே எடுத்து இதை வந்து நம்ம ஒரு ஏஜென்ட்டை கொடுக்குறோம். இந்த ஏஜென்ட் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட்டோஜென் யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆட்டோஜெனில் வந்து இதுதான் சின்டெக்ஸ். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து மாடல் என்ன மாடல் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். GPT-4o மினி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரீசனிங்கில் வந்து சூப்பராகவே இருக்குது. இன்னும் நீங்கள் வேறு மாடல் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து GPT-4o அப்படிங்கிற மாடலுமே வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து நார்மலாக இருக்க மினி மாடலை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. சிஸ்டம் மெசேஜ். ஸோ இங்கே வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும். உங்களோட ப்ராம்ப்டிங்கில் மட்டும் தயவு செஞ்சு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஏன்னா எந்த ஒரு ஏஜென்ட்டுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னா அதோட பெரிய இம்பார்ட்டன்ஸனே ப்ராம்ப்டிங்கில் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராம்ப்டிங்கில் ப்ராப்பராக நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி அது சூப்பராகவே ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ யூ ஆர் அ டிசிப்ளின்டு ஈக்விட்டி ரிசர்ச் அசிஸ்டன்ட். யூ வில் பி கிவன் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் நம்ம கொடுத்துருப்போம், ஃபண்டமெண்டல் சிக்னல்ஸு. ஓகேவா. அதுக்கப்புறம் அவுட்புட் எப்படி வரணும்னா எனக்கு இந்த மாதிரி ஜேசனாக தான் வரணும். ஸோ இந்த ஜேசன்லேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டில் வந்து நம்ம ஷோ பண்ணுவோம். ஷோ பண்ணி அதிலேருந்து டிசிஷன் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ ரூல்ஸ் என்னென்ன சொல்லுதுன்னா டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்,
கம்பைன் பண்ணு. ஃபேவர் பை இஃப் ட்ரெண்ட் இஸ் பாசிட்டிவ். இந்த இடத்துல மெயினாக ஒன்று, இது வந்து அனலைசிஸ் எப்படி பண்ணுதுன்னா, உங்களோட அந்த டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ரெண்டையுமே இன்டெகிரேட் பண்ணி பண்ணுது. இது வந்து மேனுவலாக பண்ணுறது கிடையாது. ஓகேவா? ஸோ டைனமிக்காக வந்து என்ன ஆகும்னா அனலைஸ் பண்ணி பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் எஜுகேஷனல் பர்பஸுக்கு இந்த மாதிரி பில்ட் பண்ணிக்கலாம், காமிக்கலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு இது வந்து கமர்ஷியலுக்கு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுதுன்னா பை ஆர் செல் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணும், ஹோல்டு அப்படிங்கிறதையுமே சொல்லும். அண்ட் உங்களுக்கு வந்து ஏஜென்ட்டோட ஜேசனில் வந்து அவுட்புட் கிடைச்சிடும். ஸோ ஜேசனில் கிடைச்சா நம்மளால ஃப்ரண்ட் எண்டில் ஈஸியாக பார்ஸ் பண்ணி ஷோ பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ஏஜென்ட்டை எப்பவும் போல் பில்ட் பண்ணுவோம். இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆட்டோஜென்னுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் ஏஜென்ட்டை பில்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சிஸ்டம் மெசேஜை கொடுத்துருவோம். அதே மாதிரி மாடல் கிளைண்ட் டைமே என்ன பண்ணால் நம்ம கொடுத்துடணும். இப்போது இந்த ஏஜென்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ட் டு எண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா எடுக்கிறோம். ஒரு ஸ்டாக்கை பற்றி நீங்கள் கொஸ்டின் கொடுக்குறீங்கன்னா ஆனால் அந்த டேட்டா எடுக்கும், அதை எடுத்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும், அதை வச்சு ஒரு ஏஜென்ட்டு டிசைட் பண்ணும். டிசைட் பண்ணதை வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணலாமா பை பண்ணலாமா இப்படிங்கிறத வந்து இது எண்ட் டு எண்ட் வந்து உங்களுக்கு சொல்ல போகுது. ஓகேவா? ஸோ இந்த ஆஸ்க் ஏஜென்ட் சிங்க் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏஜென்ட்டே ரன் பண்ணுற ஃபங்க்ஷன். இங்கே தான் நம்ம ஏசிங்க் ஐஓ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஏசிங்க் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை கொடுக்கும்போது அதை என்ன பண்ணும்னா அந்த ரவுண்ட் ராபின் குரூப் சேட் ஃபங்க்ஷனை ரன் பண்ணி ஒரு ஏஜென்ட்டும் ப்ராப்பராக ரன் ஆகும் நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஏஜென்ட்டை இது வந்து ஆஸ்க் பண்ணும். ஆஸ்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர அவுட்புட்டை இது ப்ராப்பராக உங்களுக்கு என்ன பண்ணும்னா பார்ஸ் பண்ணி எடுக்கும். ஏன்னா நம்ம ஜேசனை தானே கேட்டோம். அந்த ஜேசன்லேருந்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதை நம்ம ஃப்ரண்ட் எண்டில் ஷோ பண்ணுறோம். ஸோ ஷோர் பண்ணிவிட்டு இங்கே ரன் பட்டன், நான் இப்போ ரன் பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் கொடுத்த இன்புட் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகும். ஸோ இந்த இன்புட் பாஸ் ஆகிட்டு இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்கும். நீங்கள் வந்து 6 மந்த்ஸ் செலக்ட் பண்ணீங்களா இல்லை 3 மந்த்ஸ் செலக்ட் பண்ணீங்களா, அதான் வந்து இங்கே வேல்யூ கொடுத்துருப்பேன். இப்போ 6 மந்த் நான் கொடுத்தேன்னா அதுக்கான டேட்டா எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இண்டிகேட்டர்ஸ், அதாவது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல், இது ரெண்டையும் அனலைஸ் பண்ணி டேட்டா கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து அதை நமக்கு என்ன பண்ணால் பேலோட சென்ட் பண்ணும். இது யாருக்கு சென்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஏஜென்ட்டுக்கு. ஏஜென்ட்டுக்கு போகும்போது ஒரு ஸ்டாக்கை பற்றின டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் இது ரெண்டுமே கொடுத்துட்டு இதில் இந்தந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணும், அதை அனலைஸ் பண்ணும். அப்போ உங்களுக்கு பை ஆர் செல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இங்கே தான் எண்ட் டு எண்ட் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஆஸ்க் ஏஜென்ட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு என்ன பண்ணால் அட்லாஸ்ட் அவுட்புட் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லிட்டோட இன்டர்ஃபேஸில் எப்படி ஃபங்க்ஷன்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறதான் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் எண்ட் டு எண்ட் கஸ்டமைசேஷன் பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம். இதில் வந்துட்டு ரிஸ்க் எவ்வளோ, நோட்ஸ் எவ்வளோ இப்படிங்கிற கான்செப்ட் கூடமே வரும். இதெல்லாம் வந்து இன்னும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து டொமைன் நாலேஜ் கண்டிப்பாக முக்கியம். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதிரி நாலேஜ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ராப்பராக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இப்போ ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு ஒரு எழுதியிருந்தோம். அதாவது இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட லாஜிக்கு ஆர் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ரைட் பண்ணி அதை கூட ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அனலைசிஸ் பண்ணலாம். அனலைசிஸ் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை நீங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணிக்கலாம்னா கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு நமக்கு எப்படி வருது அவுட்புட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜஸ்ட்டு நான் என்விரான்மெண்ட்டை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை ரன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரீம்லிட் ரன் stock.py அப்படிங்கிறத வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீம்லிட் அப்ளிகேஷன்ஸ் வந்து எனக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ரோட் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ரீம்லிட் ஃப்ரேம் ஒர்க் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். படிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ChatGPT வச்சு எண்ட் டு எண்ட் கோட் வந்து நீங்கள் ரைட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்க சிம்பிளே நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ AAPL அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு 6 மந்த்துக்கான டேட்டா வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அனலைஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இங்கே நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா? டேட்டா வந்து நம்ம ஒய் ஃபினான்ஸ் வழியாக எடுக்கிறோம். ஸோ அது அப் டு டேட் இருக்குமான்னு கேட்டால் அப் டு டேட் வந்து அதில் அப்டேட் பண்ணால் தான் இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஓகேவா? ஸோ எந்த ஒரு கமர்ஷியல் யூஸுக்கு வந்து இது கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அனலைஸ் பண்ணி வந்துடும். அதாவது உங்களுடைய இப்போ ப்ரைஸ் வந்து எவ்வளோ போயிட்டுருக்கு கரண்ட்டாக அந்த மாதிரி உங்களுக்கு எண்ட் டு எண்ட் அனலைஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18 அதில் வந்து எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்குன்னு வந்துடும். மேலே ஓப்பன் பண்ணிங்கன்னா டெக்னிக்கல், இந்த டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட டெக்னிக்கல் அனலைசிஸ் ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபண்டமெண்டல்ஸில் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்து ரெக்கமெண்டேஷன், இதுதான் வந்து என்ன சொல்லணும்னா
ஹோல்டு பண்ணுங்க. கான்ஃபிடன்ஸ் வந்து 60 இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, ஹோல்டு பண்ணுங்க. பாசிட்டிவ் தான் அப்படிங்கிறத சொல்லுது. டெக்னிக்கல் சம்மரி வந்துரும். ஃபண்டமெண்டல் சம்மரி எவ்வளோ எவ்வளோ இருக்கு, எதை வச்சு நான் எவ்வளோ எடுத்தேன் அப்படிங்கிறத சொல்லிடும். ஸோ இவ்வளோதான். இதுதான் வந்து எண்டு டு எண்டு ஒரு ஸ்டாக் அனலிசிஸ் ஏஜென்ட். உங்களுக்கான ஸ்டாக்கை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி இந்த ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் ரெண்டுமே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லிடும். ஓகேவா? இதில் நீங்கள் எத்தனை மந்த் டேட்டா வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு எண்டு டு எண்ட் என்ன ஆகும்னா ஒரு ஸ்டாக் அனலிசிஸ் ஏஜென்ட் வந்து யூஸ் ஆகும். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸுக்கு கிடையாது, வெறும் எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டும்தான். ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணாதீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸ் கோர் ஏஐ லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஏஐ வித் திரு பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கம்யூனிட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஏஐ ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இந்த மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்டு டு எண்ட் லேர்ன் பண்ணலாம். அதை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.